நண்பர்களுக்கு தெரியும், நேற்று பீகார் சட்டப்பேரவை தேர்தலுடைய வெற்றி என்பது இந்திய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை மறுபடியும் ஏற்படுத்தி இருக்கிறது. பீகார்ல இத்தனை ஆண்டு காலமாக நாம் தான் ஆட்சியில் இருக்கின்றோம், தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு, அந்த கட்சிக்கு மக்கள் மறுபடியும் வரலாறு காணாத அளவில் வாக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய கவர்னன்ஸ் மாடல், நாம் செய்யக்கூடிய வேலை, மக்களுக்கு எது வேண்டுமோ அதை செய்கின்றோம். அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் பீகார்ல 243 தொகுதியில 202 தொகுதியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கின்றோம். அதிலே பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் ஒரு கட்சியாக நம்முடைய கூட்டணியில 89 தொகுதியில வென்றிருக்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி ஜனதாதளம் 85 தொகுதியில வென்றிருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இணைந்து 202. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக, ப்ரோ இன்குபென்சி, எப்பவுமே ஆன்டி இன்குபென்சி என்று சொல்லுவோம். ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க, ஆட்சிக்கு ஆதரவாக ப்ரோ இன்குபென்சி, இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு தெரியும், நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு ஒரு யாத்ரா போனாங்க பீகார்ல. அவர் சென்ற பாதையில போட்டியிட்ட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். எங்கேயெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார்களோ அந்த ஓட் அதிகார் யாத்ரா, அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரசினுடைய வேட்பாளர்களும் தோற்றிருக்கின்றார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்பது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக பீகார்ல மாறி இருக்கிறது. அதனால்தான் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நம்முடைய தொண்டர்களிடையே பேசும்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள், இன்னைக்கு பீகாரினுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த பொய்யையும் புரட்டையும் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல அடுத்து காட்டாட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், பெங்காலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 2026க்கான அஸ்திவாரம் பீகாரிலே போடப்பட்டிருப்பதாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். புதுச்சேரியிலும் கூட நம்முடைய கூட்டணி ஆட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மறுபடியும் 2026ல் மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள். அதற்கான மக்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. அதற்கு கட்சி, பாரதிய ஜனதா கட்சி எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த SIR தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல், அதிலே எங்களுடைய பங்களிப்பு இருக்கு. யாரெல்லாம் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டுமோ, இறந்திருப்பவர்களை நீக்க வேண்டுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம்.